வெல்கம் டு ஆதவ் டெக்னோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 50 லிட்டர் ஆர்ஓ பிளான்ட்டு எப்படி சர்வீஸ் பண்ணுறதுன்றது. இதுதான் 50 லிட்டர் ஆர்ஓ பிளான்ட்டுங்க. இது வந்து ஃபுல்லி கவர்டு மாடல். இப்போ ஆன் பண்ணியிருக்கோம். ஆன் பண்ணி இப்போ செக் பண்ண போகிறோம். இது வந்து நான் ஸ்டோரேஜ் மாடல். அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா எஸ்எஸ் டேங்க் நம்ம அடிஷ்னலாக வந்துட்டு 150 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்க எஸ்எஸ் டேங்க் நம்ம வச்சுருக்கோம் அடிஷ்னலாக. அதில் தான் வந்து பியூரிஃபைடு வாட்டர் ஃப்ளோ வரும். இப்போ ஃப்ளோ செக் பண்ணுறோம். ஃப்ளோ நார்மலாக இருக்குது ஓரளவுக்கு. அதே போல் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க ப்ரீ ஃபில்டர் 3 ஃபில்டர் நம்ம மாற்ற போகிறோம். இப்போ ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணி ஃப்ரண்ட் டோரை கழட்டிட்டோம்னா உள்ளே வந்து நமக்கு ஃபில்டர்ஸ் இருக்கும். அது டிரான்ஸ்பரண்ட்டாக நமக்கு உள்ளே தெரியும். இதிலே வந்து ஃபுல்லி கவர்டு. இதில் டிரான்ஸ்பரண்ட்டாக தனியாக இருக்கிற மாடலும் வரும் நமக்கு. மேலே வந்து ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணால் நம்ம மேலே தான் அடாப்டரும் பம்பும் இருக்கும். ஹை ப்ரெஷர் பம்பு அடாப்டர் வந்து 48 வோல்ட்டு டிசி அடாப்டர் வந்து மேலே இருக்குது. பார்த்திங்கன்னா 2 அடாப்டரும் 2 பம்பும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு பம்ப்லேருந்து லீக்கேஜ் இஷ்யூ கம்ப்ளைண்ட்டு. ஸோ அதனால் நம்ம பம்பை ரீப்ளேஸ் பண்ணுறோம். ப்ளஸ் இந்த ஃப்ரண்ட்டில் 3 ப்ளூ கலரில் இருக்குது இல்லைங்களா, அந்த ஃபில்டர்ஸும் ரீப்ளேஸ் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டில் இருக்கிறது ஸ்பன் ஃபில்ட்ரு. இது 20 இன்ச்சஸ் ஸ்பன்னு. பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு. எல்லாமே கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு. நார்மலாக இது பியூர் ஒயிட்டில் இருக்கும் அந்த ஃபில்டர். அது ஃபுல்லாக டஸ்ட்டு. இது செகண்ட் இருக்கிறது சிடிஓ கார்பன் பிளாக்கு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் வர ஸ்மெல்லு, கலரு இது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணும். ஸோ இதுவும் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் இப்போது. இப்போ தேர்டாக இருக்கிறது வந்து ஓன் ஃபில்டர். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக ஒரு செடிமெண்ட் ஃபில்டர் மாதிரி தான். இதுவும் பியூர் ஒயிட்டில் இருக்கும். இதுவும் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதுவும் சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ பேக்கில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 4 மெம்ப்ரைன். 50 லிட்டருன்றதுனால 4 மெம்ப்ரைன் வரும். ப்ளஸ் வந்துட்டு ஒரு போஸ்ட் கார்பன் வரும். 4 மெம்ப்ரைன் போஸ்ட் கார்பன். மெம்ப்ரைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 மெம்ப்ரைன் 100 ஜிபிடி மெம்ப்ரைன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால ஃப்ளோ ரேட்டிங் அதிகமாக வரும் நமக்கு. இப்போ வந்து பம்பு நம்ம நியூ பம்பை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இந்த பம்ப் வந்து கெம்ஃப்ளோ பம்பு 48 வோல்ட் ஹை ப்ரெஷர் பம்பு. இப்போ பம்போட எல்போ நம்ம டெஃப்லான் சுற்றி டைட் பண்ணுறோம், லீக்கேஜ் இல்லாமல் இருக்கிறதுக்காக. ஃபுல்லாக டைட்டு வச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ பழைய பம்பை நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ புது பம்பு உள்ளே இருக்க வாட்டர் லீக்கேஜ் எல்லாத்தையும் துடைச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம புது பம்பை மாற்ற போகிறோம். இப்போ அந்த ரைட் சைடில் இருக்கிறது தான் புது பம்பு. நம்ம இப்போ அதை ஸ்க்ரூ பண்ணிகிட்ருக்கோம். புது பம்பை வச்சுட்டு ஸ்க்ரூ பண்ணிகிட்ருக்கோம். ஸ்க்ரூ பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஒயரை வந்து கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். கனெக்ட் பண்ணிட்டு அது பம்போட இன்புட் டியூப் ரெண்டையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். இன்புட் அவுட்புட் டியூப். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்க அந்த ப்ரீ ஃபில்டரில் ஸ்பன் ஃபில்டர் வர பவுல் இது மட்டும் கேப் மட்டும் நம்ம டெஃப்லான் சுற்றுறோம். ஏன்னா லீக்கேஜ் இஷ்யூ இருக்காமல். ஏன்னா ஓவர் டேங்கோட ஹைட் அதிகம், ப்ரெஷர் அதிகன்றதுனால லீக்கேஜ் இஷ்யூ வராமல் இருக்கிறதுக்காக நம்ம டெஃப்லான் சுற்றி போட போகிறோம். அதே போல் அந்த ஹவுசிங்கில் வர ஓரிங்கையும் நம்ம டெஃப்லான் சுற்ற போகிறோம். ஏன்னா அது டெஃப்லான் அப்படி சுற்றும் போது தான் அந்த லீக்கேஜ் கம்ப்ளைண்ட் எதுவும் வராமல் இருக்கும். இல்லைன்னா நம்ம டெஃப்லான் சுத்தாமல் அப்படியே போட்டோன்னா வாட்டர் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிற இடத்துல நமக்கு அந்த லீக்கேஜ் கம்ப்ளைண்ட் வரும். இப்போ இங்கே வந்து வாட்டர் ப்ரெஷர் அதிகன்றதுனால நம்ம ஓரிங்கில் வந்துட்டு டெஃப்லான் சுற்றி நம்ம போடுறோம். 3 பவுலில் இருக்க ஓரிங்க்குமே நம்ம டெஃப்லான் சுற்றுறோம். ஏன்னா லீக்கேஜ் எதுவும் வரக்கூடாதுன்றதுனால 3 ஓரிங்க்குமே நம்ம டெஃப்லான் சுற்றி போடுறோம். ஏன்னா அந்த ஓரிங் வந்து செப்பரேட்டாக தனியாக கிடைக்காதுன்றதுனால இன்கேஸ் அது எதாவது ப்ரோக்கன் ஆனாலோ டேமேஜ் ஆனாலோ ஓரிங் மட்டும் தனியாக கிடைக்காது. ஸோ அதனால் நம்ம வந்து இது டெஃப்லான் சுற்றி போடுறோம்.
இப்போ 3 இதுக்குமே நம்ம டெஃப்லான் சுற்றிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்பன் ஃபில்ட்ரு 20 இன்ச்சு ஸ்பன்னு மாத்திரம். இது வந்து வாட்டரில் வர கண்டாமினேட், டஸ்ட்டு கண்டாமினேட் எல்லாமே நமக்கு ரிமூவ் பண்ணுறதுக்காக. இது வந்து நம்ம ஃபுல் டைட் வச்சிடணும். நம்ம இப்போ டெஃப்லான் சுற்றி இருக்கிறதுனால 1 இன்ச்சுக்கும் அந்த கேப்லேயும் டெஃப்லான் சுற்றி இருக்கிறதுனால நம்ம ஃபுல் டைட் வச்சிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. அதே போல் செகண்ட் வந்து சிடிஓ ஃபில்ட்ரு மாத்திரம். ஸோ அதுவும் நம்ம ஃபுல் டைட் வச்சிடணும். ஃபஸ்ட்டு 2 ஃபில்டருமே நம்ம ஃபுல் டைட் வச்சுட்டு தேர்டு வந்து ஓன் ஃபில்டர் மாற்ற போகிறோம். ஸோ இது வந்து நம்ம மீடியம் டைட் வைக்கணும். ஏன்னா இன்புட் வாட்டர் நமக்கு அதுக்குள்ளே இன்புட் வாட்டரை கொடுத்து ஏர்லாக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தேர்டு ஃபில்டர் வந்து ஃபுல் டைட் வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மீடியம் மட்டும் டைட் வந்து மீடியமாக மட்டும் வைக்க போகிறோம். இப்போ மீடியம் டைட் வச்சுட்டு சைடில் இருக்க இன்லெட் டியூபு அதையும் ரீப்ளேஸ் பண்ணுறோம். இந்த டைவர்ட்ரு வால்வ்லேருந்து இன்புட்டு கொடுத்து நம்ம டைவர்ட்ரு வால்வ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ளோ வந்து அந்த 2 ஃபில்டருக்கும் ஃபில் ஆகிட்டு தேர்ட் ஃபில்டருக்கு வரும்போது நமக்கு தெரியும். அப்போ வந்து தேர்ட் ஃபில்டர் நம்ம ஃபுல் டைட் வச்சிடும். ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ ஃபில் ஆகிடுச்சு. 3மே டைட் வச்சுட்டோம். லீக்கேஜ் இஷ்யூ எதுவும் இல்லை. பம்பு இப்போ ரன் ஆகிட்டுருக்கு யூனிட்டு, எங்கேயுமே லீக்கேஜ் கம்ப்ளைண்ட் இல்லை. அதே போல் இப்போ ஃப்ளோ செக் பண்ணுறோம். ஃப்ளோவும் நமக்கு ஓகே. இது 1 ஹவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 லிட்டர் நம்ம அவுட்புட் ஃப்ளோ வரும். இப்போ லீக்கேஜ் இஷ்யூ எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஃப்ளோ செக் பண்ணிட்டு ஃப்ரண்ட் டோரை க்ளோஸ் பண்ணிடுறோம். ஃப்ரண்ட் டோரு ப்ளஸ் டாப் கவர் ரெண்டையுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ டிடிஎஸ் வந்து நம்ம செக் பண்ணுறோம். வாட்டருடைய பியூரிஃபைடு வாட்டர் அவுட்புட் டிடிஎஸ் என்ன இருக்குது பியூரிஃபைடு வாட்டரில் அதை செக் பண்ணுறோம். இப்போ டிடிஎஸ் செக் பண்ணுறோம். டிடிஎஸ் நார்மலாக இருக்குது, ட்ரிங்க் பண்ணுற அளவுக்கு தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ் அண்ட் கீப் சப்போர்ட் அஸ்.